உலகமே உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற எல்லாமே அமைதியில மூழ்கி இருக்கும்போது நம்ம படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம மனசுக்கும் ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற முதல் போர். அந்த போர்ல நீங்க ஜெயிச்சு உளு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறப்போ நீங்க தனியா நிக்கல. ராத்திரி முழுசும் உங்களை பாதுகாத்த வானவர்களும் பகல் முழுசும் உங்களை பாதுகாக்கப் போற வானவர்களும் உங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மரியாதை! இந்த ஒரு சிந்தனையே நம்ம ஃபஜர் தொழுகையோட தன்மையை மொத்தமாக மாத்திடக்கூடிய சக்தி கொண்டது. நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்காக நிற்கும்போது இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சந்திப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இரவையும் பகலையும் நிர்வகிக்கிற இரண்டு மகத்தான வானவர் கூட்டங்கள் நமக்காக நாம இறைவனோட முன்னாடி நிக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக ஒன்னு சேர்றாங்க. இது வெறும் கற்பனை இல்லைங்க. இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. அந்த அமைதியான அதிகாலை பொழுதில நீங்க உங்க கதகதப்பான படுக்கைய விட்டு ஸ்தாக்கும்போது நீங்க ஒரு சாதாரணமான வேலையை செய்யல. நீங்க ஒரு தெய்வீக நிகழ்வுல பங்கெடுக்கிறீங்க. அந்த நிகழ்வு உங்க நாள் முழுவதுக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் அருளையும் வாரி வழங்குது. ஃபஜர் தொழுகையோட இந்த ஆன்மீக உயரத்தை பற்றியும் உங்கள் மீது இறைவனின் கருணை எப்படி பொழியுது என்பதைப் பற்றியும் தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கப் போறோம். ஃபஜர் தொழுகையை மற்ற தொழுகைகளிலிருந்து எது தனித்துக் காட்டுகிறது தெரியுமா? அதன் பாங்கொலியில் ஒளிந்திருக்கும் அந்த ஒரு வாக்கியம்தான். அதை விட தொழுகை மேலானது. இது வெறும் தொழுகைக்கான அழைப்பு மட்டுமில்லை. இது ஒரு ஆழமான நினைவூட்டல். இந்த உலகத்தின் தற்காலிக சுகத்தை விட நம்மை படைத்தவனுடனான தொடர்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு அழைப்பு. ஏன் இந்த குறிப்பிட்ட தொழுகைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா இந்த நேரத்துல எந்திரிக்கிறது மனுஷ இயல்புக்கு ரொம்பவே சவாலானது. கதகதப்பான படுக்கை, போர்வை, ஆழ்ந்த உறக்கம்னு எல்லாமே நம்மள இழுத்துப் பிடிக்கும். ஷைத்தான் அவனோட முழு பலத்தோட இன்னும் ராத்திரி இருக்கு, தூங்கு என்று நம்ம காதுகள்ல ஊதுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல தூங்குற ஒருத்தரோட பிடரியில ஷைத்தான் 3 முடிச்சுகளைப் போடுறான். நீங்க கண் விழித்து அல்லாஹ்வை நினைக்கும்போது முதல் முடிச்சு அவிழுது. நீங்க உலூஜ் செய்யும்போது 2வது முடிச்சு அவிழுது. நீங்க தொழுது முடிக்கும்போது 3வது முடிச்சும் அவிழ்ந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க நாள் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் தொடங்கும். இல்லைன்னா சோம்பலும் குழப்பமுமாதான் அந்த நாள் விடுகிறது. அப்போ பாருங்க, ஃபஜர் தொழுகை என்பது சும்மா ஒரு வணக்கம் இல்லை. அது நம்ம நாள் எப்படி அமையப்போகுதுன்னு தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம். அது அன்னைக்கு நமக்கு தேவையான ஆன்மீக உறுதி, மன அமைதி, தீயவற்றிலிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசம். ஃபஜரின் சிறப்பு இதோடு முடிந்துவிடவில்லை. இதில்தான் அந்த அற்புதமே நிகழ்கிறது, வானவர்களின் சந்திப்பு. இதை வெறும் வார்த்தையா கடந்து போகாம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்க கோடிக்கணக்கான வானவர்களை படைச்சிருக்கிறான். அவங்கள ஒரு குழுவினர் இரவு முழுவதும் நம்மள பாதுகாக்கிறாங்க. இன்னொரு குழுவினர் பகல் முழுவதும் அந்த பணியைச் செய்ய வராங்க. இந்த 2 வானவர் படைகளும் சந்திக்கிற நேரம் 2. ஒன்னு அசர் தொழுகை, மற்றொன்று ஃபஜர் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புத நிகழ்வைப் பற்றி இப்படி விளக்கினாங்க. இரவு மற்றும் பகல் பணிக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் உங்களிடம் மாறி மாறி வந்து செல்கின்றனர். அவர்கள் ஃபஜ்ர் மற்றும் அசர் தொழுகை நேரத்தில் சந்தித்துக் கொள்கின்றனர். இந்த சந்திப்பு நடக்கும்போது ஃபஜர் தொழுகைக்காக நிக்கிற அடியார்களை அவங்க பார்க்கிறாங்க. இரவு பணி முடிஞ்சு மேலே போற வானவர்களிடம் எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பான், என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? அதுக்கு அந்த வானவர்கள், யா அல்லாஹ், நாங்கள் அவங்க கிட்ட போகும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள். அவங்களை விட்டு நாங்கள் பிரியும்போதும் அவங்க தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு பாக்கியம் இது! அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வின் சமூகத்திலே அவனுடைய பரிசுத்தமான வானவர்களால் நமக்காக ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கப்படுது. இந்த அடியான் உலகமே தூங்கிக்கிட்டு இருந்தப்போ
எனக்காக எழுந்து நின்னான் என்று அல்லாஹ்விடம் நம்ம பத்தி பேசப்படுது. இந்தச் சாட்சியத்தை விட பெரிய கண்ணியம் நமக்கு வேற என்னங்க வேணும்? இதைத்தான் அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான் பாருங்கள். சூரா அல் இஸ்ராவின் 78வது வசனத்தில நிச்சயமாக ஃபஜ்ருடைய தொழுகை சான்று கூறப்படுவதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். அதாவது அந்த நேரத்தில் ஓதப்படும் குர்ஆன் வசனங்களுக்கும் செய்யப்படும் வணக்கத்திற்கும் இந்த வானவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். நாம் தொழுகையில் தனியாக நிற்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களின் ஒரு பெரும் கூட்டம் நமக்குச் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த உணர்வு நம் தொழுகையில் இன்னும் அதிக கவனத்தையும் பணிவையும் கொண்டுவரும். வானவர்களின் சாட்சியம் ஒரு சிறப்பு என்றால், இந்த தொழுகையை விடாமல் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ள பரிசுகள் ஏராளம். முதலாவது, அல்லாஹ்வின் முழுமையான பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சுபுஹ் தொழுகையைத் தொழுகிறாரோ அவர் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அப்படின்னா என்ன? அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வே நம்முடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். இதைவிட ஒரு மன நிம்மதி தரக்கூடிய விஷயம் இருக்கா? அது மட்டுமா? மறுமையில் நமக்கு பிரகாசமான ஒளி கிடைக்கும். அந்த நாளில் சிராத் பாலத்தை கடக்கும்போது எங்கும் இருள் சூழ்ந்திருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தி சொன்னார்கள். யார் அதிகாலையின் இருளில் பள்ளிவாசல்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் முழுமையான ஒளி கிடைக்கும் என்று நற்செய்தி கூறுங்கள். ஃபஜருக்காக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மறுமையின் இருளில் நமக்கான ஒளியாக மாறுகிறது. இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நரகத்திலிருந்து விடுதலை மற்றும் சுவனத்திற்கான நுழைவுச் சீட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக கூறியுள்ளார்கள். சூரிய உதயத்திற்கு முன்னுள்ள தொழுகையையும் ஃபஜ்ர், சூரியன் மறைவதற்கு முன்னுள்ள தொழுகையையும் அஸ்ர் யார் தொழுகிறாரோ அவர் நரகில் நுழையமாட்டார். இன்னொரு ஹதீஸில் இரு குளிர்ந்த நேரத் தொழுகைகளை ஃபஜ்ர் மற்றும் அஸ்ர் யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றும் கூறியுள்ளார்கள். இன்னொரு பரிசு என்ன தெரியுமா? இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை. இஷா தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் பாதி இரவு வணங்கிய நன்மையும், சுபுஹ் தொழுகையையும் ஜமாஅத்துடன் தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையும் கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கொஞ்சம் முயற்சிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரிசைத் தருகிறான் பாருங்கள். இறுதியாக இது நயவஞ்சகத்தனத்திலிருந்து நமக்கொரு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நயவஞ்சகர்களுக்கு ஃபஜ்ர் மற்றும் இஷாத் தொழுகைகள்தான் மிகவும் பாரமானவை. இந்த தொழுகைகளை பேணுவது நம் உள்ளத்தில் இருக்கும் ஈமானுக்கு ஒரு சான்றாக அமைகிறது. ஃபர்லான தொழுகையின் சிறப்பே இவ்வளவு என்றால், ஃபஜ்ருக்கு முன்னால் தொழப்படும் 2 ரகத் சுன்னத் தொழுகை இந்த உலகம் மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விடச் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.